காலை வணக்கம். பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உனக்காக இருக்கிறேன். என்றென்றும் நான் கூட இருக்கிறேன். ஆமாங்க, குட்டி மீன் ஒன்று தன்னுடைய அம்மாவோட தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்ததாம். அந்த குட்டி மீன் தன்னோட அம்மா கிட்ட கேட்டதாம், அம்மா, நம்ம வாழறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களே, அந்த தண்ணீரை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னதாம். அவங்க அம்மா, தோ நம்ம நீந்தி கொண்டிருப்பதே தண்ணீர்ல தான், இதுதாம்மா தண்ணீர்னு காட்டியும் அந்த குட்டி மீன் ஏற்றுக்கொள்ளவே இல்லையாம். தன்னுடைய அப்பாவிடம் போய் கேட்டதாம். அப்பாவும் இதுதான் தண்ணீர்னு காட்டியும் அது ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. ஒரு நாள் ஒரு திமிங்கலத்திடம் போய் தண்ணீரை பார்க்க வேண்டும்னு அந்த குட்டி மீன் கேட்டதாம். அந்த திமிங்கலம் அந்த குட்டி மீனை கரைக்கு கொண்டு சென்று அந்த கரையில தள்ளி விட்டுச்சான். குட்டி மீன் தண்ணீரிலிருந்து வெளியில போன உடனேயே துடிக்க ஆரம்பிச்சுதாங்க. அந்த திமிங்கலம் இப்போ அந்த குட்டி மீனை பார்த்து இதுதான் தண்ணீர் என்று சொல்லி மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுத்து கொண்டதாம். இப்போதான் அந்த குட்டி மீன் உணர்வடைந்ததாம். ஆமாங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவோடையோ இல்ல அப்பாவோடையோ வழியில நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாய் அந்த குழந்தைய பார்த்து கொலைச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பயந்து போயிடும். அம்மா அப்பா கூட இருக்காங்கன்றது கூட அந்த குழந்தைக்கு மைண்ட்ல வராது. உடனே தன்னுடைய அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தையுடைய கையை டைட்டா பிடிச்சு, ஏன் பயப்படுற, பயப்படாத, அம்மா நான் கூட தானே இருக்கேன், அப்பா நான் கூட தானே இருக்கேன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தன்னோட அம்மாவோ அப்பாவோ கூட இருக்காங்கன்ற உணர்வே வரும், ஒரு தைரியம் வரும். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா நம்ம கூடவே இருந்தோம், நாம் அதை உணர்வதில்லை. ஒரு பிரச்சனை நம்ம எதிரிட்டு வரும் பொழுது பயந்து கலங்கி போய் நிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்ப நம் வலது கையை பிடித்து, மகனே மகளே, ஏன் பயப்படுற, நான் உன் கூட தானே இருக்கேன்னு ஏசப்பா சொல்லும் பொழுதுதான் ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்ற ஒரு உணர்வே நமக்கு வருது. நமக்குள்ள ஒரு புது பலம், தைரியம் வருதுல்ல. இதோ இந்த காலை வேளையிலும் கூட சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் வலது கையை பிடித்து சொல்றாரு, மகனே மகளே, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு. இதோ இந்த வேலையிலும் உங்க இருதயத்துல கை வச்சு, ஏசப்பா நீங்க என்னோட இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போங்க. எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி அப்பா, எங்களுடனே கூட தான் நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. ஆனா அநேக வேலைகள்ல நாங்க அதை உணர்வதே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, நீர் சொன்னபடியே ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துறீங்க, உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இதோ இந்த காலை வேலையிலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.